வணக்கம். நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப துக்கமான செய்தி. நம்ம அம்மா சரோஜிதா அம்மா அவங்க இறந்த நாள். அவங்க சாகலை, புரட்சித் தலைவர்கிட்ட போயிருக்கிறாங்க. ஏன்னா புரட்சித் தலைவர் செத்தப்போ இவங்க அங்கே அவர் தலைக்கிட்டே இருந்து அவங்கள என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி புரட்சித் தலைவரை புகழ் பாடினாங்க. இன்றைக்கி நாங்கள் புரட்சித் தலைவர் இல்லைன்னா கூட நாங்கள் அவங்க புகழ் பாடுறதுக்காக வந்திருக்கிறோம். கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ். ஆனால் அம்மா புரட்சித் தலைவரோட அன்பே வா பிக்சரில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கிறாங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். ஏன்னா இவங்கள கன்னடத்து கண்மணின்னு கூப்பிடுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அதனால் அந்த அம்மாவை பார்க்கும்போது புரட்சித் தலைவர் கவனம் தான் வந்துச்சு. அதுதான் அவர் மாரி அந்த கண்ணாடி டொப்பியெல்லாம் போட்டணுன்னு ஆசைப்பட்டேன். முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முற்று விழுந்த மலரினிலே அந்த வண்டு மோதிட கண்டேனே, மூங்கினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சரோஜாதேவி அம்மாங்கோ எங்கள் எம்ஜி ராமச்சந்திர கூட நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நாங்கள்லாம் அவங்கள உயிருக்கு உயிராக பார்க்குவோம். எந்த படம் வந்தாலும் அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. அவ்வளோதான். நாங்கள் எப்போவுமே இங்கே ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன வயசுலேருந்து இங்கே 11th கிளாஸில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ போயின்னு பார்த்துன்னு இருப்போம். நாங்கள் எப்போன்னு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட கண்ணை தானம் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணை அது ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ரொம்ப நல்ல இது பண்ணியிருக்காங்க. அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அவங்க இன்னும் உயிரோட எங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான், எங்களை விட்டு அவங்க போகல. அது அம்மா இறந்துட்டாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காலையில் பார்த்து டிவியில் வந்த உடனே ரொம்ப பேச்சாராயிடுச்சு. அந்த அம்மாவை எப்படியாவது பார்க்கணுன்னு விஷயம். கடவுள் 2 முன்னாடி இவங்களை இட்டுன்னு வரும்போது அவங்க இங்கே இருந்தில்ல, சென்னையில் இருந்தாங்க. இவங்க ரொம்ப தீவிர ரசிகை. இவங்க பார்க்கணுன்னு இட்டுன்னு வந்தாங்க. அப்போ இருந்தில்ல அவங்க சென்னையில் இருக்கிறாங்கன்ட்டு அவங்க வாட்ச்மேன் சொல்லியிருந்தாலும் நாங்கள் வாபஸ் போயிட்டோம். இப்போ இட்டுன்னு வந்தது எனக்கே பேஜாராக இருக்குது. வா இன்றைக்கி எப்படின்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துருக்கேன். நாங்கள் இருக்குது ராஜாஜி நகர். சார் ரொம்ப நல்லவங்க தான். அவங்க பிக்சர் அதுக்கோசம் ஆர்வமாக நாங்கள் எங்கள் பார்க்குறதுக்கு படப்போட்டி பிக்சரில் என்னென்ன பிக்சர்லாம் நிறைய நடிச்சுக்கிறாங்க. பார்த்தும் பேஜாராகிடுச்சு. காலைக்கு நான் வேலையிலேருந்து அப்படியே ஓடியாந்தேன் இப்போ பார்க்குறதுக்கு. எம்ஜிஆர் படம்னா ரொம்ப இஷ்டம். நம்ம நிறைய நடிச்சுக்கிறாங்க. சிவாஜி பிக்சரு, எம்ஜிஆர் கூட, சிவாஜி கூட எல்லா கூட நடத்திக்கிறோம். அந்த அம்மா விஜய் கூட இந்த அம்மாவை நேசிக்கிறோம். அதனால பார்க்க வந்தோம். அவங்க ரசிகர் இல்லை நாங்கள், அதனால வந்தோம். நல்ல நடிப்பு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நடிப்பு. அவங்க ஆக்டிங் எல்லாம் அதில் ரொம்ப ரொம்ப பேஜாராயிடுச்சு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் வீட்டுக்காரர் அவங்ககிட்ட தோட்ட வேலை பண்ணாங்க. சின்ன வயசுல தோட்ட வேலை செஞ்சாங்க. அந்த அம்மா கிட்ட கையா கண்ணு பேர் வச்சாங்க. அந்த அம்மா தான் இன்றைக்கே போயிட்டாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆரும் அந்த அம்மாவும். நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க பிக்சர் தான் நிற்க மாட்டேன், போயிடும். நானும் எங்கள் வீட்டுக்காரன் அந்த அம்மா கண்ணு தானம் பண்ணிக்கிறாங்க. நல்லதா? நல்லது. ரொம்ப ஆசீர்வாதம். அவங்க நல்லா பரலோகம் போவாங்க. போ. மரியாதைக்குரிய அம்மையார் கன்னடம், தமிழ், தெலுங்கு, இந்தி மற்றும் போன்ற திரைப்படங்களில் அதிகமான பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கன்னட திரைப்பட நடிகர் மறைந்த ஐயா ராஜ்குமார் அவர்களோடு கதாநாயகியாக பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதே போல் தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து சுமார் 25 திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மையார் அவர்களோடு மாத்திரமல்ல, மறைந்த நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களோடு 22 படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மையார் அவர்கள் தனது 87வது வயதில்
இயற்கை எழுதியுள்ளார் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாகும். இது தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் மற்றும் அவருடைய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு பெரும் ஒரு சோகமான நிகழ்ச்சியாகும். அம்மையார் அவர்களது ஆன்மா சாந்தி அடைய, இறைவன் திருப்படியில் நிழல் அடைய எல்லா வல்ல இறைவனையும் நாங்கள் அனைவரும் ரசிகர்களாகிய நாங்கள் அனைவரும் இறைவனுடைய வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது நான் பிறந்து வந்தெல்லாம் பெங்களூரில் தான். ஆனால் இந்த வரைக்கும் இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எங்கள் அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லுவார், சரோஜாதி அம்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு இவங்க எனக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா சொல்லுவார், சரோஜாதி அம்மையா இவங்க தான்ட்டு. நான் பிறந்து வரலேருந்து இப்போ அவங்கள பார்த்த பிற்பாடு எனக்கு ஒரு, ஆனால் உயிரிழக்கும் போது நான் பார்க்கல, இப்போ பார்த்த பிற்பாடு எனக்கு ரொம்ப மனசுக்கு பேஜாராக்குது. எனக்கு எங்கள் அப்பா இருந்தால் எங்களுக்கு இங்கே வந்துருப்பார் அவர். ஆனால் அவங்க பாடல் ஃபிலிமு எல்லாம் எங்களுக்கு அப்பா சொல்லி தருவார். இந்த வயசில் நான் வந்து பார்த்ததுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும். என் பேர் அம்மு. பார்த்துருக்குறோம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா இருந்திருந்தாக்கா இப்போது அவரு கூடவே வந்துருக்குவார். இப்போ எங்கள் அப்பா இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு பாட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எம்ஜிஆர் கூட நடிச்சிருந்து, தொட்டால் பூ மலரும் சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லுவார். அப்போ அதில் பார்த்துருந்தா எனக்கு ரொம்ப இஷ்டமாச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்துட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப பேஜாராக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் இப்போ அவங்க ஒரு கடவுள் மாதிரி இப்போ அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்ததுலேருந்து ஆமாம், கண்ணு தானம் பண்ணாங்க வேறு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப பெஜாராக இருக்குது. இப்போ நான் என் கண்ணர் கூட நான் வந்திருக்கிறேன். நான் அவர் கூட வந்ததுனால இப்போ எனக்கு ஒரு அவங்கள பார்த்ததுக்கு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம். எனக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.